நண்பர்கள் அனைவருக்கும் நமது மேடையின் நல்வணக்கம். நண்பர்களே, நமது மேடையில் இன்று நாம் ஒரு தலைப்பு குறித்து பேசப் போகிறோம் என்று சொல்வதை விட ஒரு முக்கியமான அறிவிப்பை செய்ய இருக்கிறோம் என்றுதான் சொல்ல வேண்டும். அது என்ன முக்கியமான அறிவிப்பு என்றால், இனிமேல் நாம் நம்முடைய கார்களில் நெடுஞ்சாலைகளில் செல்லும் பொழுது சுங்கச்சாவடிகளுக்கு கட்டணம் செலுத்த வேண்டியதில்லை. அதுபோல பொது இடங்களில் செல்லும் பொழுது பார்க்கிங் கட்டணம் செலுத்த வேண்டியதில்லை. அதாவது இனிமேல் சொந்தமாக நாம் கார் வைத்திருந்தால் நமக்கு டோல்கேட் கட்டணமும் பார்க்கிங் கட்டணமும் ஃப்ரீ. இதை நமது மேடை சொல்லவில்லை, நமது மதிப்புக்குரிய தமிழ்நாடு காவல்துறை கூறியிருக்கிறது. என்ன ஒரு விந்தையான அறிக்கைகளை காவல்துறை கொடுத்து கொண்டு இருக்கிறது. நாடு எங்கே போய்கொண்டு இருக்கிறது? ஒரு சம்பவம் நடக்கிறது. ஒரு நாட்டில் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்களில் குற்றச்சம்பவங்கள் என்பது ஒன்று கூட நடக்காமல் இருக்காது. அவ்வப்போது நடக்கத்தான் செய்யும். அதை சரி செய்து சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவதுதான் ஆளுகின்ற அரசனுடைய கடமை. அதில் தலையாய பொறுப்பு என்பது காவல்துறைக்கு தான். ஆனால் தமிழ்நாட்டின் காவல்துறை சமீப காலங்களாக ஏனோ அவருடைய ஒவ்வொரு செயல்களும், அவர்களுடைய ஒவ்வொரு அறிக்கைகளும் மக்கள் மத்தியில் ஒரு விவாதத்தை ஏற்படுத்துகிறது, கேள்விகளை எழுப்புகிறது, விமர்சனத்திற்கு உள்ளாகிறது. காரணம், அண்ணா பல்கலைக்கழக விஷயத்தில் அந்த சம்பவம் நடைபெற்று வெளி உலகத்திற்கு தெரிந்தவுடனேயே அவசரமாக காவல்துறை உயர் அதிகாரி பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி தேவையற்ற கருத்துக்களை எல்லாம் சொன்னார். அந்த குற்றத்தில் ஒருவரை தவிர வேறு யாரும் இல்லை என்றெல்லாம் சொன்னார். அதன் பிறகு நீதிமன்றம் கடுமையான கண்டனங்களை அவருக்கு தெரிவித்து சிறப்பு புலனாய்வு குழுவையும் அமைத்தது. அந்த விசாரணை ஒரு பக்கம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இந்த நிமிடம் வரை யார் அந்த சார் என்பதற்கு உறுதியான விடை கிடைத்ததாக தெரியவில்லை. அந்த விஷயம் நடந்து கொண்டு இருக்கையிலேயே கடந்த 25ஆம் தேதி சென்னை ஈசிஆரில் ஒரு கார் சேசிங். திரைப்படங்களில் கூட நாம் அப்படி பார்த்திருக்க முடியாது. பெரும்பாலான நண்பர்கள் அதை பல ஊடகங்களிலும் யூடியூப் சேனல்களிலும் பார்த்திருப்பீர்கள். அந்த சம்பவத்தில் ஈடுபட்டது மொத்தம் 8 நபர்கள், 2 கார். இதுதான் உண்மை. ஆனால் முதலில் காவல்துறை அதில் 4 நபர்கள் என்றார்கள். பாதிக்கப்பட்ட பெண்கள் அந்த துரத்திய நபர்களுடைய அந்த காரை இடித்து விட்டார்கள், அதனால் துரத்தி சென்றார்கள் என்று ஒரு விளக்கத்தை கொடுத்தார்கள். இப்படி பல முன்னுக்கு பின் முரணான விளக்கங்களை அவர்கள் கொடுத்தார்கள். அதன் பிறகு பொதுமக்கள் மத்தியில் சமூக ஊடகங்களில் எதிர்ப்புகள் வலுத்தவுடன் வேறு வழிகளில் அதை எப்படி திசை திருப்பலாம் என்று யோசித்து இன்னொரு அறிக்கையை வெளியிட்டார்கள். அதாவது அதில் ஒருவர் அதிமுக குடும்பத்தை சார்ந்தவர் என்றார்கள். அதன் பிறகு அவர் சொல்கிறார், அவருடைய உறவினர்கள் யாரோ அதிமுகவில் இருக்கிறார்களாம். அவரோ அவருடைய தந்தையோ அவருடைய குடும்பத்தினரோ யாரும் இல்லை. ஆனால் அவர் சொல்லியிருப்பதாகவே இருக்கட்டும். அவ்வளவு அவசரமாக காவல்துறை கட்டுப்பாட்டில் இருக்கும் ஒருவரிடம் எதற்காக வீடியோ எடுத்து வெளியிட வேண்டும்? அதன் நோக்கம் என்ன? சரி, 8 நபர்களில் ஒருவரை பற்றி நீங்கள் விலாவரியாக சொல்லிவிட்டீர்கள். மீதி 7 பேர் குறித்து ஏன் எந்த தகவலையும் பொதுவெளியில் வெளியிடவில்லை? ஆனால் இதில் முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது, இன்று வரை காவல்துறையில் அதில் ஈடுபட்டது 7 நபர்கள் என்று சொல்கிறார்கள். ஆக அந்த 8 நபர்களில் யாரோ ஒரு மிக முக்கியமான ஒரு நபர் இருந்திருக்கிறார். அவரை அந்த சம்பவத்திலிருந்தே விடுவித்து விட்டார்கள். மீதம் இருக்கின்ற 7 பேரைத்தான் கணக்கு காட்டியிருக்கிறார்கள். அதில் கூட 4 நபர்களைத்தான் இதுவரை கைது செய்திருக்கிறார்கள். காவல்துறை மிக தெளிவாக விளக்கமாக சொல்கிறார்கள். அதில் 5 பேர் கல்லூரி மாணவர்கள், 4 பேர் ஒரே கல்லூரியில் படிப்பவர்கள், மற்றொருவர் இன்னொரு கல்லூரியில் படிக்கிறார், இன்னொருவர் கல்லூரி படிப்பை முடித்து விட்டார் என்று. ஆக அனைவருமே கல்லூரிக்கு தொடர்புடையவர்கள். அவர்களை எங்கிருக்கிறார்கள், அவர்கள் என்ன சோர்ஸில் இருக்கிறார்கள் என்பதை கண்டுணர்ந்து கைது செய்வதில் எதற்காக தாமதம் ஏற்பட போகிறது? ஆக
இதற்கு பின்னால் ஒரு சதி ஏதோ ஒன்று இருக்கிறது. யாரையோ காப்பாற்ற காவல்துறை முயற்சி செய்கிறது. இவையெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் அவர்கள் கொடுத்த அந்த விளக்கம், ஒரு காவல்துறை உயர் அதிகாரி அவர் பத்திரிகையாளர்களிடம் கூறுகிறார், எதற்காக அந்த கொடியை பயன்படுத்தினார்கள் என்றால், அந்த டோல்கேட் கட்டணத்தையும் பார்க்கிங் கட்டணத்தையும் தவிர்ப்பதற்காகவாம். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? எந்தெந்த வாகனங்களில் திமுக கொடி கட்டியிருக்கிறதோ அந்த வாகனங்கள் டோல்கேட்டில் பணம் கட்ட வேண்டியதில்லை, பொது இடங்களில் பார்க்கிங் கட்டணம் கட்ட வேண்டியதில்லை. அப்படித்தானே அர்த்தம்? அப்படி என்றால் இனிமேல் கார் வைத்திருப்பவர்கள் எல்லோரும் திமுக கொடியை கட்டி கொண்டு சென்றால் அப்படி விட்டு விடுவார்களா? முதலில் அது சட்டப்படி சரியா? அதை ஒரு காவல்துறை அதிகாரி பொதுவெளியில் சொல்ல முடியுமா? அவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார்கள்? இவையெல்லாம் இந்த சமூகத்தை மீண்டும் மீண்டும் படுபாதாளத்தில் தள்ளுகின்ற ஒரு செயல். ஈசிஆர் ரோட்டில் நடந்தது ஒரு திட்டமிட்ட செய்கை இல்லை என்றாலும் அது மிகப்பெரிய தவறான விஷயம். முதலில் பாதிக்கப்பட்ட பெண்களையே காவல்துறையில் மிரட்டி இருக்கிறார்கள். முதலில் புகார் கொடுத்த பொழுது அதற்கு அவர்கள் உரிய முறையில் பதில் சொல்லவில்லை. உங்களுக்கு அந்த நேரத்தில் அங்கு என்ன வேலை என்றுதான் கேட்டார்கள். இதே கேள்வியைத்தான் அண்ணா பல்கலைக்கழக விஷயத்திலும் பலர் சமூக வலைதளங்களில் பேசினார்கள். அந்த பெண்ணிற்கு அந்த இடத்தில் அந்த நேரத்தில் என்ன வேலை? அதே கேள்வியைத்தான் இங்கும் கேட்டார்கள். அது அந்த பெண்களுடைய விருப்பம். அந்த பெண்கள் செய்தது சட்டப்படி தவறென்றால் அதற்கு நீங்கள் நடவடிக்கை எடுங்கள். அதை விட்டுவிட்டு அவர்களுக்கு அங்கே என்ன வேலை, இங்கு என்ன வேலை, இதை கேட்பது உங்கள் வேலை அல்ல. அந்த பெண்களுக்கு தொந்தரவு செய்தவர்களை, அச்சுறுத்தியவர்களை நீங்கள் கண்டுணர்ந்து கண்டுபிடித்து கைது செய்து தண்டிக்க வேண்டும். அதுதான் காவல்துறையின் வேலை. அதை விட்டுவிட்டு அந்த 7 நபர்களில் ஒருவர் அதிமுக என்பது, அந்த கட்சி கொடியை அவர்கள் இந்த பார்க்கிங் கட்டணத்திற்காகவும் டோல்கேட் கட்டணத்திற்காகவும் பயன்படுத்தினார்கள் என்பது, டிரைவர் பயன்படுத்தினார் என்பது, இதெல்லாம் கொஞ்சம் கூட ரசிக்கும்படியாக, ஏற்கும்படியாக, ஜீரணிக்கும்படியாக இல்லை. எதற்காக இந்த வேலை காவல்துறைக்கு? அப்படி என்ன உங்களுக்கு திமுகவிற்கு சேவை செய்ய வேண்டும்? எந்த ஆட்சி வந்தாலும் நீங்கள் தானே காவல்துறை அதிகாரி. காவல்துறைக்கென்று ஒரு கண்ணியம் இருக்கிறது அல்லவா? நீங்கள் ஏன் திமுக கொள்கை பரப்பு செயலாளர் வேலையை பார்க்க வேண்டும்? நீங்கள் எல்லோருக்கும் காவல்துறை அதிகாரி, எனக்கும் மற்றவர்களுக்கும் எல்லோருக்கும். அப்படி இருக்க உங்களுக்கென்று ஒரு மாண்பு இருக்கிறது, மரியாதை இருக்கிறது. அதைத்தான் நீங்கள் காப்பாற்ற வேண்டும். நான் என்ன கேட்கிறேன், ஒருவரை இன்னார்தான் என்று சொல்ல முடிந்த உங்களால் உங்கள் கணக்குப்படியே மீதம் இருக்கின்ற 6 நபர்களையும் இன்னார் 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 என்று ஏன் அடையாளப்படுத்த முடியவில்லை? காரில் கொடி கட்டிய விஷயத்திற்கு விளக்கம் கொடுத்த முடிந்த உங்களால் அந்த 2 கார்களும் யாருக்கு சொந்தமானது என்பதை ஏன் உங்களால் சொல்ல முடியவில்லை? புகார் கொடுத்த பெண்களுடைய விவரங்களை அவ்வளவு வேகமாக வெளியிட்ட உங்களால் எதற்காக இந்த பிரச்சனையில் ஈடுபட்ட, இந்த கார் சேசிங்கில் ஈடுபட்ட இவர்களுடைய குடும்பத்தை பற்றி உங்களால் வெளியில் சொல்ல முடியவில்லை? இதிலிருந்தே தெரிகிறதே, நீங்கள் குற்றவாளிகளுக்கு ஆதரவாகத்தான் இந்த வழக்கை பார்க்கின்றீர்கள். உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடும் அப்படித்தான் இருக்கிறது என்று சாதாரண அறிவுள்ள அனைவருக்கும் தெரியும். இங்கே இருக்கிற ஊடகங்களும் சமூக ஊடகங்களும் இதை போதுமான அளவு பேசித்தான் பார்க்கிறார்கள். ஆனால் என்ன செய்வது? நாடு இருக்கின்ற நிலைமைக்கு ஒரு பிரச்சனை முடிவதற்குள் அடுத்த பிரச்சனை வந்து விடுகிறது. அண்ணா பல்கலைக்கழக பிரச்சனை இருந்தது. திமுகவும் ஆளுநரும் சேர்ந்து ஒரு நாடகத்தை சட்டமன்றத்தில் நடத்தினார்கள். அதை கொஞ்சம் அப்படி குறைத்தார்கள். அந்த பிரச்சனை அப்படி போய்கொண்டிருக்கையிலேயே திரு சீமான் அவர்கள் பெரியாரை பற்றி பேசினார். அந்த பிரச்சனை பேச எல்லோரும் சென்று விட்டார்கள். இதற்கிடையில் இந்த ஈசிஆர் பிரச்சனை. ஆனால் எந்த பிரச்சனைக்கும் நீங்கள் முழுமையாக தீர்வை எடுத்திருக்கின்றீர்கள் என்றால் இதுவரை இல்லை. தயவு செய்து காவல்துறைக்கு நமது கனிவான கண்ணியமான வேண்டுகோள், தமிழ்நாட்டு காவல்துறை என்பது ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையாக வைத்து பார்க்கப்பட்ட ஒரு காவல்துறை. இன்றும்
உங்கள் மீது தமிழக மக்களுக்கு மிகுந்த நம்பிக்கையும் மரியாதையும் இருக்கிறது. தயவு செய்து உங்களுடைய கண்ணியத்தையும் உங்களுடைய மாண்பையும் தொடர்ந்து காப்பாற்றும்படி நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். அதுதான் நம்முடைய மக்களுக்கு நல்லது, காவல்துறையுடைய மாண்புக்கு நல்லது, இந்த தமிழ்நாட்டிற்கு நல்லது. ஆகவே காவல்துறை இனியாவது குற்றவாளிகளை கைது செய்து தண்டிக்க வேண்டும். இந்த விஷயத்தில் மட்டுமல்ல, எந்த விஷயமாக இருந்தாலும் குற்றவாளிகளை குற்றவாளியாக பாருங்கள். அவர்களுடைய பின்புலத்தை அரசியல் கட்சிகள் பேசிக்கொள்ளட்டும். அது காவல்துறையின் வேலை அல்ல. நன்றி, வணக்கம்.